கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரை 5 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் ஒரு குழியில் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. ஆரம்பத்தில் 2 எலும்புக்கூடுகள் கண்டுகொள்ளப்பட்டதை அடுத்து இன்று அகழ்வு பணிகள் மீண்டும் முன்னெடுக்கப்பட்டது. அகழ்வு பணியுடன் 5 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதே நேரம் மேலும் பல எலும்புக்கூடுகள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன என்று சுட்டிக்காட்டப்படுகின்றது. கொழும்பு புறக்கோட்டை மிதக்கும் சந்தை பகுதிக்கு அருகில் மதுபோதையில் நபரொருவரை தாக்கி காயப்படுத்தியதாக கூறப்படும் 6 ராணுவ சிப்பாய்கள் புறக்கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மருதானே ராணுவ முகாமில் கடமையாற்றும் 29 முதல் 40 வயதுக்கு உட்பட்ட 6 ராணுவ சிப்பாய்களே கைது செய்யப்பட்டுள்ளனர். நேர்கொழும்பு பிரதேசத்தில் வசிக்கும் நபரொருவரே தாக்குதலுக்கு உள்ளாகி காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தாக்குதலில் காயமடைந்தவர் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை புறக்கோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு வவுணதீவு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கண்ணங்குடா கண்ணகியம்மன் ஆலய வீதியில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் 36 வயதுடையவர் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நேர் விநியோகம் தொடர்பாக இருவருக்கும் இடையே நடைபெற்ற வாய்த்தர்க்கம் கைகலப்பாக மாறியதன் காரணமாக வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டு இருந்த உள்நாட்டு துப்பாக்கியால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு உள்நாட்டு துப்பாக்கியும் வவுணதீவு போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பில் வவுணதீவு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பல்வேறு குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் தொடர்பான விசாரணை பிரிவு பொதுமக்களிடம் உதவி கோரியுள்ளது. தென் மாகாணத்தில் இடம்பெறும் பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்களின் புகைப்படங்களை AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போலீசார் அடையாளப்படுத்தியுள்ளனர். AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பெறப்பட்ட சந்தேக நபர்களின் புகைப்படங்களை போலீசார் தற்போது பொதுமக்களின் உதவிக்காக ஊடகங்களில் வெளியிட்டுள்ளனர். இந்த புகைப்படங்களில் உள்ள நபர்கள் தொடர்பில் ஏதேனும் தகவல் கிடைத்தால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் தொடர்பான விசாரணை பிரிவு 0718592867 அல்லது 0741357642 என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கைக்குள் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து வாகனங்கள் பற்றிய தகவல்களை நேரடியாக அணுக அனுமதிக்கும் மோட்டார் வெஹிக்கிள் வெரிஃபிகேஷன் என்ற புதிய செயலியை அறிமுகப்படுத்த சுங்க திணைக்களம் செயல்பட்டு வருவதாக பணிப்பாளர் நாயகம் சரத் நோனின்ஸ் தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்போது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, தகவல்களை வழங்க எங்களிடம் ஒரு அமைப்பு உள்ளது. இந்த வாரம் இதற்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது. எதிர்காலத்தில் மோட்டார் வெஹிக்கிள் வெரிஃபிகேஷன் செயலி மூலம் நுகர்வோர் வாகனம் தொடர்பான தகவல்களை நேரடியாக அணுக முடியும். இலங்கையில் வாகனம் வாங்க முயற்சிக்கும் நுகர்வோர் வாகனம் சட்டப்பூர்வமாக இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதா மற்றும் வரிகள் முறையாக செலுத்தப்பட்டுள்ளதா என்பதை தங்கள் வீட்டில் இருந்தபடியே சரிபார்க்கவும் இந்த செயலி உதவும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பொது நிதியை பாதுகாக்க ஒரு சட்டப்பூர்வமான மற்றும் பொறுப்புணர்வுள்ள அமைப்பு நிறுவப்படும் என ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். தேசிய வரி வாரத்தின் தொடக்க நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். மேலும் மோசடியால் கட்டமைக்கப்பட்ட கருப்பு பொருளாதாரத்தை அகற்றுவதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார். பொதுமக்களின் ஒவ்வொரு ரூபாயும் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக ஜனாதிபதியாக தனது சொந்த செலவினங்களில் முடிந்தவரை குறைத்துள்ளதாகவும் ஜனாதிபதி அனுர சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை வரிப்பணம் முழுமையாக பாதுகாக்கப்படும் என்றும் யாராவது அதை தவறாக பயன்படுத்தினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என வலியுறுத்திய ஜனாதிபதி அனைத்து குடிமக்களும் வரி செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாகவும் ஒவ்வொரு ரூபாயையும் பாதுகாப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
அத்துடன் அரச நிறுவனங்களுக்குள் ஆழமாக வேரூன்றி ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட நிதி துஷ்பிரயோக வலையமைப்பை அகற்ற வேண்டும் என்று கூறிய ஜனாதிபதி இந்த கட்டமைப்பை உடைக்க தவறினால் நாடு ஒரு அங்குலம் கூட முன்னேறாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். காணியொன்றிலிருந்து வைத்து கூறிய ஆயுதத்தால் தாக்கி பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த கொலை சம்பவம் ரம்புக்கனே கப்பல பிரதேசத்தில் வைத்து வீடொன்றில் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் உயிரிழந்த பெண் 46 வயதுடைய கொஸ்குக கும்பர பிரதேசத்தை சேர்ந்தவர். உயிரிழந்த பெண்ணுக்கு திருமணத்துக்கு புறம்பான உறவு இருந்ததாகவும் இதனால் அவரது கணவன் இவ்வாறு கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளதாகவும் காவல்துறையினரின் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த தாக்குதலை மேற்கொண்ட நபர் அப்பிரதேசத்தை விட்டு தப்பி சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ரம்புக்கனை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். கொரணையில் உள்ள ரெமுனு மர ஆலையில் பணியாற்றும் தொழிலாளர்களில் ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மற்றொரு தொழிலாளியை மண்வெட்டியால் தாக்கி கொலை செய்ததாக அங்குருவத்தொட்டை போலீசார் தெரிவித்துள்ளனர். எம்பிளிப்பட்டிய செவனகல பகுதியைச் சேர்ந்த 55 வயதானவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வேலை முடிந்ததும் 2 தொழிலாளர்களும் இடைவேளை வாக்குவாதம் அதிகரித்த நிலையில் அதன் பின்னர் சந்தேக நபர் பாதிக்கப்பட்டவரை மண்வெட்டியால் தாக்கி கொலை செய்துள்ளார். மரண பரக பெஹரவை சேர்ந்த 52 வயது நபரை தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட மண்வெட்டியுடன் கைது செய்துள்ளனர். முச்சக்கர வண்டி சாரதியை வழிமறித்து தகராறில் ஈடுபட்ட இளம்பெண் அவரை செருப்பால் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பின்னர் பெண்ணும் கணவரும் முச்சக்கர வண்டியின் சாரதியின் கால்களை பிடித்து மன்னிப்பு கோரியுள்ளனர். இந்தியாவில் இடம்பெற்ற இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இந்தியாவின் பெங்களூரு பெல்லந்தூரில் தனது ஸ்கூட்டர் மீது முச்சக்கர வண்டி உரசியதனால் இளம்பெண் ஆத்திரமடைந்துள்ளார். இந்தி மொழியில் முச்சக்கர வண்டி சாரதியை இளம்பெண் திட்டியதுடன் தனது செருப்பால் சாரதியை தாக்கியுள்ளார். இதே முச்சக்கர வண்டி சாரதி தனது கையிறக்க தொலைபேசியில் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். அத்தோடு முச்சக்கர வண்டி சாரதி கொடுத்த முறைப்பாட்டுக்கு அமைவாக வடமாநில பெண் மீது தான் தவறு உள்ளது என்பதை கண்டுபிடித்து அவரை கைது செய்த பின்னர் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இதனையடுத்து வடமாநில பெண்ணும் அவரது கணவரும் ஆட்டோ டிரைவரின் காலில் விழுந்து மன்னிப்பு கோரினர். இது தொடர்பான வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகின்றது. போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரியாக நடித்து களவடவத்தை கொரதொட்டை பகுதியிலுள்ள வீட்டில் இருந்தவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மேல் மாகாண தெற்கு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது. கெய்யன் துடுவையைச் சேர்ந்த 27 வயதுடையவரே இவ்வாறு விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சந்தேக நபர் நாட்டுக்கு வந்ததும் அவரை கைது செய்யுமாறு குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் பேரில் நேற்று கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.